கருவேப்பிலை மிளகு கார வத்த குழம்பு பண்ண போகிறேன் நான் இன்னைக்கு. அதுக்கு தேவையான பொருளாக வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 4 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம் வச்சுருக்கேன், ஒரு சிட்டிகை வெந்தயம், மஞ்சப்பொடி, உளுத்தம்பருப்பு, தனியா, 2 பீஸ் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலைக்காக குழம்பு பண்ணுறதுக்காக கருவேப்பிலை ஒரு கப்பு அப்படியே வச்சுருக்கேன். இதில் அதுக்கு ஆற்றுல அரைச்ச மிளகா அப்படி கொஞ்சோண்டு வச்சுருக்கேன் கூட போடுறதுக்கு. உப்பு, புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம சூப்பராக இருக்கும். நான் காமிக்கிறேன் வீடியோவில். இது பெருங்காயம் கூட போடணும் வாசனைக்காக நான் வச்சுருக்கேன். நல்லா நான் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். கொஞ்சோண்டு கடுகு போடுறேன். இது இதெல்லாம் நான் இந்த விழுத இதெல்லாம் நான் கொட்டி கலரிடுறேன். ஒரு தக்காளி சைஸ் நான் புளி இதெல்லாம் கட்டி வச்சுருக்கேன். இப்போ இதிலே நான் இதில் கொட்டிடுறேன். 1 ஸ்பூன் போடுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். இதுக்கு கொஞ்சோண்டு வெல்லம் ஒரு கட்டி போடுறேன். கடுகு தாளித்து கொட்டுறேன். இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை